தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது கட்சியின் கொடியை நாளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுகிறார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த நிகழ்வு பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் சீனிவாசன். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் மூலம் சமூக பணியாற்றி வந்ததோடு படங்களில் அவர் பேசிய அரசியல் வசனங்கள் ரசிகர்களிடையே அரசியல் வருகை குறித்த எதிர்பார்ப்பை கிளப்பியது. கடந்த ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை நேரில் அழைத்து விருதுகளையும் பரிசு தொகையும் வழங்கி கௌரவித்த நடிகர் விஜய் அரசியல் வருகையை உறுதிப்படுத்தினார். ரசிகர்கள் எதிர்பார்த்தது போல் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி நேரடி அரசியலில் குதித்த நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலே தனது இலக்கு என்றும் அறிவித்தார். வெங்கட் பிரபு இயக்கியுள்ள தி கோட் படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகும் நிலையில் வினோத் இயக்க இருக்கும் 69வது படத்துடன் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபடவும் விஜய் திட்டமிட்டுள்ளார். அடுத்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் அதற்கு ஏதுவாக கட்சியின் கொடியை விஜய் நாளை அறிமுகம் செய்ய இருக்கிறார். நேற்று முன்தினம் பனையூர் தாவேக தலைமை அலுவலகத்தில் மஞ்சள் நிற கொடியை அவர் ஏற்றி ஒத்திகை பார்த்தது சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் நாளைய விழாவில் முற்றிலும் மாறுபட்ட கொடியை விஜய் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், வெற்றியின் சின்னமான வாகை மலரும் சமத்துவத்தை போற்றும் வகையில் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறள் வரிகளும் கொடியில் இடம்பெற உள்ளதாக கூறப்படுகிறது. கொடி அறிமுகத்தோடு தமன் இசையில் பாடலாசிரியர் விவேக் எழுதியுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பாடலையும் முதல் மாநாட்டின் தேதியையும் விஜய் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் பனையூரில் நாளை நடைபெறும் தாவேக கொடி அறிமுக நிகழ்ச்சியை விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த அரசியல் களமே ஆர்வத்துடன் எதிர்நோக்கி உள்ளது. சீனிவாசன், தமிழக வெற்றி கழக கொடி வெளியீட்டு விழாவில் யாரெல்லாம் பங்கேற்க உள்ளனர்? காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வ கொடி நாளை அக்கட்சியின் தலைவர் விஜய் காவல்துறை அனுமதியோடு நாளை அறிமுகப்படுத்த உள்ளார். இந்த நிகழ்வில் 250 300 பேர் வரையிலான தாவேக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமின்றி பாதுகாப்பு பணிகளுக்காக 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் மற்றும் துபாயிலிருந்து வரவேற்கப்பட்டிருக்கின்ற பவுன்சர் சுமார் 20 பேரும் இதில் கலந்து கொள்வார்கள் என தெரியப்படுகிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.